சிவக்குமார் துணை முதல்வராக உள்ளார். இங்கு 2023 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் முதல்வர் யார் என்பதில் சித்தராமையாவுக்கும் மாநில காங்கிரஸ் தலைவர் சிவக்குமாருக்கும் கடும் போட்டி நிலவியது. முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் சிவக்குமாரும் முதல்வராக இருப்பது என முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய சித்தராமையா மறுக்கிறார். இந்நிலையில் தன் 64வது பிறந்த நாளை சிவக்குமார் சமீபத்தில் கொண்டாடினார். இதற்காக அவரது ஆதரவாளர்களால் மாநிலம் முழுதும் பிரம்மாண்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அவை அனைத்திலும் வருங்கால முதல்வர் என அச்சிடப்பட்டிருந்தது. சிவக்குமாரிடம் இது குறித்து கேட்டபோது, என் மீது அன்புள்ளவர்கள் இதை செய்திருக்கலாம், மற்றபடி எனக்கும் இந்த போஸ்டர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றார். கர்நாடக மக்களோ பேசாம கர்நாடகாவுக்கு 2 முதல்வர்கள் என அறிவித்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் என கிண்டல் அடிக்கின்றனர்.